மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாக போகுது. 7.5 சனி நினச்சிட்டு பயத்தோடு மேசராசிக்காரங்க இருக்கிறீங்க. ஆனால் மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க, பயமே உங்களை பார்த்து பயப்படும். 7.5 சனி ஆரம்பிக்க போது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும், சங்கடத்தை உண்டாக்கும். 7.5 சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு சில பயத்தை நிறைய பேர் ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால் சனிக்கு அங்கே பவரே கிடையாது. சனியால் உங்களை தொடவும் முடியாது. மேசராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. தன்னுடைய உயர்வுக்கு தன்னுடைய உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. மேசராசிக்கு நெருங்கிய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்புக்கு மட்டும்தான் தேடுவாங்க. உண்மையான உறவுகளை மட்டும்தான் கூட வச்சுருப்பாங்க. உங்களை ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அவன் பல வருடம் உங்கள் கூட போராடணும். அப்போ கூட அவனால் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு போர்க்கடவுளான முருகப்பெருமானனுடைய அருள் இருக்கிறதுனால உங்களை தோக்கடிக்கணும்னா அவன் மறுபிறவி எடுத்து வந்தாலும் அவனால் தோக்கடிக்க முடியாது. மேசராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. கடைசியில் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிற நபர்கள் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரன மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க. நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போகிறார். மீனராசியில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். அது கூட மட்டும் இல்லாமல் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு என்னதான் 7.5 சனி ஆரம்பித்தாலும் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த 5 கிரகங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய துன்பங்கள் கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. பொருளாதாரத்தில் சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், வேலையில் பிரச்சனை, தொழில பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. உடல் சார்ந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலில் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் முதல்ல கொடுப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. ஏன்னா பொருளாதாரத்தில் ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு குருவுடைய பார்வை கண்டிப்பாக இருக்கணும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்கும். இப்போ கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதோ ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க, குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வேறையாக இருக்கும். இனி நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இத்தனை நாட்களாக ஒரு 5 மார்க் 10 மார்க் 10 அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுக்கு அந்த வேலைங்கிறது கிடைக்காம போயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு 6-7 மாதங்களில் நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலைங்கிறது அப்படின்னு நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை பிரைவேட் ஜாப்போ பேங்க் எக்ஸாமோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையை உங்களுக்கு சுமூகமாகவே முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த நோய்கள் தான் அதிகமாகவே
புண்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க 5000 10,000 செலவாகிட்டு இருக்கும். ஏன்னா சம்பாதிக்கிறதுல காவாசி காசு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செலவாகிட்டு இருக்கு. அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, குழந்தைகள் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு மாதந்தோறும் 10,000 வரைக்கும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க மேச ராசிக்காரங்க. உங்களுக்கு சனி பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னாடி இருந்த ராசி அப்படின்னா அது வந்து மேசராசிக்காரங்க தான். இப்போ நீங்கள் ஒரு மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கடன்னா அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. ஏன்னா கடன் பிரச்சனை கொஞ்சம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஐயோ 7.5 சனி வேறு நடக்குது, அவ்வளோதான் நீங்கள் எச்சா கடனாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் மற்ற ராசிக்கு எல்லாமே 7.5 சனி நடந்திருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு சிக்கலும் வந்தது கிடையாது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியால் மிகப்பெரிய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது. அந்த 7.5 சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் எல்லாருடைய ஜாதகத்துக்குமே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்குமே 7.5 சனியோட பாதிப்பு இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் அந்த 7.5 சனியோட முழு பாதிப்புங்கிறது இருக்க போது மீதி எல்லாருமே பயப்பட தேவை கிடையாது. சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொழில் கொடுத்துருப்பாங்க. அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீ இருக்காது. மேசராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி நினச்சி தான் பயப்படுறாங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 18ஆம் தேதி நடக்க இருக்குது. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார். ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தர போகிறாங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில் 5-6 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக வந்து நீங்கள் இரவு பகல் உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப மனதளவில் வேதனைப்பட்டிருப்பீங்க, காயப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் மேசராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கங்கிறதே வரும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா எடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுனா அது முழுக்க மேசராசிக்காரங்க தான். பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதும் முடிஞ்சு 1 பைசா கடன் இல்லாமல் அடுத்த ஆண்டு நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி தருவார். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட மலையில் நுழையக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பெயர்ச்சி மூலமாக மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய நாட்களாகவும் பார்க்கப்படுது. மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரங்களும் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும். விரைவில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் அனைத்தும் முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தை விட ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. வேறு திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை பொறுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய 6-7 மாதங்களில் உங்களுக்கு சனி பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும்.
பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொறுத்தவரை நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க, எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ட்டு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இது வரும். நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கால தீபமேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்.